பல்வேறு சாதனை செய்யணும்னு வர்றான். ஆனால் சமூகத்தில் நிலவுகின்ற பல்வேறு கடுமையான விதிகள், நடைமுறைகள், இதையெல்லாம் தவிர்த்து விட முடியாதுங்கிற ஒரே காரணத்தினால அவன் அதற்கு பழகி போயிடுறான். ஆனால் அதை உடைத்தெறிய வேண்டும் என்று மாற்று சிந்தனையில சிந்திக்கக்கூடியவர், செயல்படுத்தக்கூடியவர்கள் தான் வெற்றி பெறுகிறார் என்று அப்துல் கலாம் அவர்கள் சொன்ன அந்த கொள்கையின் அடிப்படையில் எண்ணத்தை ஏற்றுக்கொண்டு உழைத்திருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள், காவிரி டெல்டாவுடைய விவசாயிகள், நம்ம தமிழகத்தினுடைய குடிநீர் பிரச்சனை, இதெல்லாம் நம்முடைய உரிமை. இந்த உரிமையை மீட்டெடுக்க நீதிமன்றம், காவிரி நதிவர் மன்றம் இவ்வளவையும் பயன்படுத்தி சட்ட ரீதியாக ஒரு நியாயமான தீர்ப்பை பெற வேண்டும் என்ற முனைப்போட போராடி கொண்டிருக்கிறார். 5 ஆண்டு கால ஆட்சியில் இருந்த ஸ்டாலின் ஐயா அவர்கள் சொல்றாரு, இவர் கர்நாடகத்துக்கு போய் தனியா பேர் சம்பாரிச்சுக்கலான்னு முயற்சி பண்றாரு. கர்நாடக முதல்வர் எல்லா கட்சிக்காரனையும் கூப்பிட்டு பேசுறாரு அப்படின்னு. நீங்க எல்லா கட்சியும் கூப்பிட்டு பேசி தீர்மானம் போட்டு என்ன சாதிச்சீங்க? காவிரியில இயற்கை உங்களுக்கு கை கொடுத்துச்சு. காவிரியில நீங்க ஆண்ட 5 ஆண்டுகள்ல 4 ஆண்டு காலம் மேட்டூர் அணை ஜூன் மாசத்துக்கு முன்னாடியே பருவமழை தப்பாமல் பெய்து நிரம்பிடுச்சு. அதனால திறந்து விட்டாங்க. இதுதான் இதுவரையில் நடந்தது. இந்த முறை எல்வினோ, சூப்பர் எல்வினோ, பருவநிலை மாற்றம், வெப்பம் அதிகரித்தல், மழை பெய்யாதது, இதெல்லாம் தமிழ்நாட்டில் நிலவும். கேரளாவில் அதிக மழை பெய்யும். 2 நாளா பெய்யுது. 2 நாளா கேரளாவில் மிகப்பெரிய மழை, வெள்ளம். தேவைக்கு மேல பெய்தா அந்த நீர், தீயை அணைக்கிற சக்தி நீருக்கு உண்டான தண்ணியை கட்டுப்படுத்துற சக்தி யாருக்கும் கிடையாது. இன்றைக்கு கேரள மாநிலமே தண்ணியில தத்தளிக்குது. இது எல்வினோ. இந்த இக்கட்டான நிலையில தளபதி ஆட்சி அமைச்சிருக்கிறார். ஆனால் உங்களுடைய நல்லாசி பெற்றவர், உங்களுடைய ஒவ்வொரு நாள் பிரார்த்தனையிலும் என் புள்ள விஜய் நல்லா இருக்கணும், அண்ணன் நல்லா இருக்கணும், தம்பி நல்லா இருக்கணும்னு சொல்லக்கூடிய தாய்மார்களின் ஆதரவு பெற்ற வேட்பாளராக இருந்து இன்னைக்கு முதலமைச்சரான தளபதியினுடைய எண்ணத்தை போல சட்ட ரீதியா கொடுக்க முடியாதுன்னு சொன்ன தமிழகத்துக்கு தண்ணியை தரமாட்டேன்னு சொன்ன கர்நாடக அரசு இன்றைக்கு 10,000 கன அடி நீரை விடுவித்திருக்கிறார்கள். அந்த மாநிலத்தில் தண்ணி கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனால் அந்த மாநில முதலமைச்சர் போன வாரம் சொன்னாரு, எங்களுக்கே போதுமான தண்ணி இல்லை, எங்களுக்கே போதுமான விவசாயத்துக்கோ குடிநீருக்கோ தண்ணி இல்லை, கொடுக்க முடியாதுன்னு சொன்னாரு. ஆனால் தளபதி போறேன்னு சொன்ன உடனே அங்க மழை பெய்யுது. நீர்பிடிப்பு பகுதிகளில் தண்ணீர் மட்டம் உயருது. ஒரு நம்பிக்கை விதைக்கப்படுகிறது. அவங்களுடைய தேவைக்கு மேல தண்ணி இருக்குங்கிற நம்பிக்கை அந்த மாநில முதலமைச்சருக்கு விதைக்கப்படுகிறது. தளபதி தான் நம்பிக்கை. தேர்தலுக்கு முன்னாடி சொன்னாரா, கான்பிடண்டா இருங்கன்னு. அந்த கான்பிடன்ட் தான் இன்றைக்கு 10,000 கன அடி நீரை கர்நாடக அரசு திறந்து விட்டிருக்கிறது என்பது வரலாறு. திறந்து விட்டு ஒரு கர்நாடக முதலமைச்சர் துணிச்சலோட சொல்றாரு, தண்ணி எல்லாருக்கும் பொதுவானது, திறந்து விடாதுன்னு நம்ம சொல்லக்கூடாது. அதை திறந்து விடுறமேனு தமிழ்நாட்டுக்கு எதிராக யாரும் போராடக்கூடாது. ஏன் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் நல்ல தண்ணி பெருகிடும். நம்ம தேக்கி வச்சா அணையெல்லாம் உடஞ்சிரும், வெள்ளத்துல மூழ்கி செத்து போயிருவோம். அதனால இப்ப இருக்கும் பொழுதே நாம அனுப்பி வச்சிருவோம். ஏன்னா இங்கே ஆட்சி ஆளுவது தளபதி விஜய் அவர்கள். தப்ப தடுக்க தெரிந்தவருக்கு தண்ணியையும் தடுக்க தெரியும். தண்ணியை நாம தடுத்தால் கர்நாடகத்தோட நிலைமை என்ன? அதனால தளபதிக்கு எதை, எப்படி, யார, எங்க எல்லாம் பயன்படுத்த தெரியும். அதனால ஓய்வு காலத்தில் மகிழ்ச்சியா பல கோடி கொள்ளையடிச்சு, பல கோடி இல்ல பல ஆயிரம் கோடி கொள்ளையடித்து வைத்திருக்கின்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா ஸ்டாலின் அவர்களே, அவர்களோட அடிப்படை தோழர்களே, அவருக்கு இன்னைக்கும் ஜால்ரா போட்டுட்டு போட்ட கமிஷனுக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கிறவர்களே, விவசாய சங்கம்ங்கிற பேர்ல வேஷம் போட்டு தெரிகின்ற தோழர்களே, நீங்க எல்லாரும் கொஞ்சம் அமைதியா போய் ஓய்வு எடுங்க.
உங்களுக்கு தேவையான அனைத்தையும் பட்டியலிட்டு அதை வழங்க வேண்டிய காலத்துல வழங்குகின்ற மாபெரும் பொறுப்பை நிறைவு செய்து மீண்டும் மக்களாட்சியின் மூலம் தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்பார் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி என்று கூறி நல்லதொரு வாய்ப்பு எனக்கு வழங்கப்பட்டது. அந்த வாய்ப்பிலே என் அளவிலே நான் சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன், பணியாற்ற காத்து கொண்டிருக்கிறேன். எப்போதும் நீங்க உங்க தேவைகளுக்காக தேடி வரலாம். ஆக்கப்பூர்வமாக நான் செயல்பட தயாராக இருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.